ஹாய் கைஸ். இப்போ நம்ம ஒரு ஃபேண்டசி மூவியை பார்க்க போகிறோம். இதில் ஃபேண்டசி, ஆஃப்டர் லைஃபு, ஆக்ஷனு, எமோஷன்ட்டு எல்லாமே பீக்கில் இருக்கும். நம்ம ஹீரோ ஆரம்பத்திலேயே செத்து போயிடுறான். அவனை ஆஃப்டர் லைஃப்க்கு வழி நடத்துறதுக்காக 3 கார்டியன்ஸ் வராங்க. 7 ட்ரையல்ஸ் நடக்கும். 7 ட்ரையல்னா 7 தவறுகளுக்கு கடவுளால் தீர்ப்பு இவனுக்கு தரப்படும். இந்த 7 ட்ரையல்லையும் பாஸ் ஆயிட்டானா மறுபிறவி இருக்கு. அப்படி இல்லைன்னா அவனுக்கு அங்கே தண்டனை கிடைக்கும். எப்படி நம்ம ஹீரோ இந்த 7 ட்ரையலையும் பாஸ் பண்ண போகிறான்? அதுக்கு நடுவில் அவனுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஒரு பார்ட் மட்டும் இல்ல, மொத்தம் 2 பார்ட் இருக்கு. இந்த படத்தோட பேரு அலாங் வித் த காட் த டூ வேர்ல்டு. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய பில்டிங் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஓடி வந்து கண்ணாடி உடச்சிட்டு கீழே விழுறாரு. ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இன்னொருத்தர் என் கையை புடின்ற மாதிரி சொல்லிருக்காரு, ஆனா எட்ட மாட்டேங்குது. அந்த ரோப்ல வேற தீ பிடிச்சிருச்சு. அது கட்டாயி கீழே இருக்க ஸ்பான்ஸ்ல விழுவான்னு பார்த்தா தரையில போய் விழுந்திருப்பான். விழுந்த உடனே அவன் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நடந்த எல்லா பிளாஷ்பேக்கும் நினைச்சு பாப்பான். பாப்பா எந்திரிச்சு போமான்னவன அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த குழந்தை எந்திரிச்சு போயிடுவா. ஹீரோ எந்திரிச்சு வந்துட்டு, ஆமா உன்னோட பேர் என்னன்ற மாதிரி அந்த குழந்தை கிட்ட கேட்டா யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. கிம் அப்படின்ற மாதிரி யாரை கூப்பிடுவாங்க. ஆமா என் பேரு கிம், உன் பேர் என்ன பாப்பான்னும் போது வேற யாரோ ஒருத்தங்க ஹீரோ கூப்பிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு சைலன்ஸ். திரும்பி பார்த்தா 2 பேர் அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஹே அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க விபத்து ஏற்பட போகுது, இந்த பக்கம் வாங்கன்னு கூப்பிடும் போதே நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒரு இடத்துல கூடி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு, உங்களுக்கு ஹானரபிள் டெத் கிடைச்சிருக்கு. 422 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இப்படி ஒரு டெத்தை நாங்க பாக்குறோம். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு பேரகான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நாங்க உன்னை ஆஃப்டர் லைஃப்க்கு கூப்பிட்டு போக போற கார்டியன்ஸ். மொத்தம் 7 ட்ரையல் நடக்கும். 49 நாளுக்குள்ள 7 ட்ரையலையும் நாங்க முடிச்சாகணும். எங்களோட பாஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்நேரம் ஃபியூனரலுக்கு போயிருப்பாரு. அநேகமா அவர் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன்ற மாதிரி அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போதான் ஹீரோ அவனோட செத்து போன உடம்பே பாக்குறாங்க. எல்லா ஃபயர் ஃபைட்டர்ஸும் அழுதுகிட்டு இருக்காங்க. நான் என் அம்மாவை பார்க்கணுன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். இங்க பாரு, பதட்டப்படாத, அதெல்லாம் எங்களால பண்ண வைக்க முடியாதுன்னு இவங்க சொல்லும் போதே ஒரு போர்ட்டல் உருவாகி ஹீரோ அந்த போர்ட்டல் வழியா உள்ள போயிடுறான். அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரோட பாச காட்டுறாங்க. ஃபியூனரல்ல சாப்பிட்டுன்னு இருக்காரு. சாப்பாடு நல்லா இல்ல போல இருக்கு. துப்பிட்டு ஹீரோட அம்மாவை போய் பார்த்தா அவங்க பையனோட போட்டோ முன்னாடி ரொம்ப சோகமா அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கிருந்து போயாகணும் வாங்கன்ட்டு ஆர்மி ட்ரெஸ் போட்டுன்னு இவங்களோட இன்னொரு பையன், ஹீரோவோட தம்பி, இவன் நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணுன்ற மாதிரி அம்மாவை கூப்பிட்டுன்னு இருக்கான். அப்புறம் ஆஃப்டர் லைஃபை காட்டுறாங்க. எத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். இவங்க எல்லாருமே செத்துட்டு இவங்களுக்கு சில கார்டியன்ஸ் வந்து வழி காமிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் தான் எங்களோட கேப்டன்ன்ற மாதிரி அந்த ஆளை அறிமுகப்படுத்துறான். அவர் வந்து கை நீட்டினா ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்காம இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். எல்லாருமே ஒரு வாசல்ல போய் நிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹீரோட டிக்கெட்டை வச்ச உடனே ஹீரோ பேரகான் தான் அக்ரி பண்ணிட்டு ஒரு டிக்கெட் வருது. 3 பேரும் அந்த கேட் வழியா போன உடனே வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம், இது கொலையை விசாரிக்கிறதுக்கான ட்ரையல்ல நம்ம எதுக்கு முதல்ல இங்க வந்திருக்கோம்? நீ ஏதாவது கொலை பண்ணிருக்கியாடான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்பான். பாஸ் உடனே, இவன் கொலை பண்ணலனாலும் கொலைக்கு ஏதாவது ஒரு வகையில காரணமா இருந்தா கூட இந்த இடத்துக்கு வந்திருப்போம். ட்ரையல் எப்படி போகும்னு சொல்ல முடியாது, நீ வேலையை பாருன்ட்டு அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொன்னோன்னா அந்த சின்ன பொண்ணு கண்ண முடிக்கிறா. இவளால கருமாவை பார்க்க முடியும். அதாவது ஹீரோட வாழ்க்கையில கொலை சம்பந்தமா ஏதாவது நடந்திருக்கான்ற மாதிரி தேடி பாக்குறா. தேடி பார்த்துட்டு கண்ணை அதிர்ச்சியா திறக்கிறா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவரோட ஃப்ரெண்டு ஃபயர் ஃபைட்டர் வேலையில இருக்கும்போது ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டு உயிர் இழந்திருக்காரு. ஹீரோவால அவனை காப்பாற்றவே முடியல. அதை ஹீரோ நினைச்சு பார்க்கும்போது திடீர்னு வேற ஒரு இடத்துல நிக்கிறான். கீழே இருக்கிற கல்லெல்லாம் திறந்து எரிமலை குழம்புக்குள்ள விழுந்து மக்கள் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒத்த தூணை பிடிச்சிட்டு எல்லாரும் மேலே ஏறி எனக்கு கை கொடுன்ற மாதிரி ஹீரோட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இருங்க நான் உங்களை காப்பாத்துறேன்னு கை கொடுத்துக்கிட்டு இருப்பான். அங்கேதான் கொலையை விசாரிக்கிற கடவுள் இருக்காரு. எவ்வளவு தைரியம் தான் காப்பாத்துவன்ட்டு ஒரு சத்தம் போடுவாருங்க. ஹீரோ பயந்து எந்திரிச்சு நிப்பான். அப்புறம் கடவுளுக்கு கீழே 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. இவங்க எல்லா தீர்ப்பாப்பவும் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னா ஹீரோக்கு எதிராக பேசுறது. இவன் ஃப்ரெண்டு கூட வேலை பார்க்கும்போது அவன் ஒரு கல்லுல மாட்டிக்கிட்டான். இவனால அவனை காப்பாற்ற முடிஞ்சும் காப்பாற்றவே இல்லை. அவனோட உயிர் போனதுக்கு இவன் தான் காரணம். பக்கத்துல பார்த்தா இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்கான். டே எந்திரிச்சு வாதாடுறான்னு சொன்னோடனே, ஆமா கடவுளே, இவனை சும்மாவே விடக்கூடாது, இப்ப ஏற்பட்ட ஆளுக்கு 50 வருஷம் தண்டனை தரணுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். பக்கத்துல இருக்கிறவன் தலையிலேயே அடிச்சுப்பான். ஏண்டா அவனே ஒரு பேரகான், ஒரு உயிரை காப்பாத்தி தான் உயிரை விட்டுருக்கான், அவனுக்கு போய் 50 வருஷம் தரணும்னு சொல்றீங்கன்ட்டு கடவுள் டென்ஷன் ஆவாரு. ஐயோ கடவுளை மன்னிச்சிருங்க, அவனுக்கு 5 வருஷம் கொடுத்தாலே போதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனுக்கு சார்பா நீங்க பேசுறீங்களான்னு பாஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க என்ன நடந்திருக்கோன்னா, உண்மையாலே ஹீரோ அவரை காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பான். அவர் தான் என்ன காப்பாத்தாத இன்னும் நிறைய பேர் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்கள போய் காப்பாத்து, உன்னால தனியா இந்த கல்லை தூக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்பனா சரி, நான் கூடிய சீக்கிரத்துல உன்னை காப்பாத்துறதுக்கு ஆளை கூப்பிட்டு வரேன், இந்த ஆக்சிஜன் மாஸ்கை வச்சுக்கேன்ட்டு கொடுத்துட்டு எல்லா மக்களையும் அவன் உள்ள போய் காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கான். இப்பேற்பட்ட வேலைக்கு நீங்க தலை குனிய கூடாது, நிமிருங்க. அன்னைக்கு நீங்க எத்தனை உயிரை காப்பாத்திருக்கீங்க?
எனக்கு அது தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவான். இவரே அதை பார்த்து கிட்டத்தட்ட 8 உயிரை அவன் காப்பாத்திருக்கான். ஒரு உயிருக்கு பதிலா அவன் 8 உயிரை சேவ் பண்ணியிருக்கான். அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? அது மட்டும் இல்லாம அந்த மரணத்துக்கு அவன் எவ்வளவு வருத்தப்பட்டான் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே அந்த சீனை காட்டுறாங்க. அவரோட பொண்ணை நினைச்சு அவர் அதே இடத்துல வழியில எரிஞ்சு செத்துருப்பாரு. ஹீரோ காப்பாத்த ட்ரை பண்ணா மத்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் தான் ஹீரோ தடுத்திருப்பாங்க. அதே இடத்துல கதறி அழுதுருப்பான். இந்த ட்ரையல்ல நீ பாஸ் ஆயிட்ட, அடுத்த ட்ரையலுக்கு போலான்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. மறுபடியும் அடுத்த ட்ரையல் எது சம்பந்தப்பட்டதுன்னா சோம்பேறித்தனம். இவனோட வாழ்க்கையை இவன் ஒழுங்கா வாழாம சோம்பேறித்தனமா கழிச்சிருக்கானான்றதுக்கான ட்ரையல். போட்ல போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு கண்ணை மூடி இவனோட சோம்பேறித்தனத்தை ஸ்கேன் பண்ணியிருக்கா. சூப்பர், நல்ல விஷயம். நீ வாழ்க்கை ஃபுல்லா பயங்கர உதவியா தான் எல்லாருக்கும் வாழ்ந்திருக்க. இப்போ இந்த ட்ரையல் நமக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. எனக்கு மர்ஜென்மா வாங்கி தரதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இது எல்லாம் சட்டப்படி தான் நடக்கும்ன்ற மாதிரி பாஸ் பேசுவான். ஆனா அந்த பொண்ணு, உனக்கு நாங்க மறுஜென்மம் வாங்கி கொடுத்தோம்னா எங்களுக்கும் மறுஜென்மம் கிடைக்கும். இது பெரிய கடவுள் எங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். அதாவது ஃபைனல் லெவல்ல ஒரு பெரிய கடவுள் வருவாரு. அவர் தான் இவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. 49 பேரகான்ஸை இவங்க மறுபிறவி வாங்க வச்சா இவங்க 3 பேருக்கும் மறுபிறவி கிடைக்கும். நீ எங்களோட 48வது பேரகான்ன்ற மாதிரி சொல்றா. அப்போனா இன்னும் ஒருத்தரை மறுபிறவி வாங்க வச்சா இவங்க மறுபிறவி எடுத்துடலாம். உடனே கூட இருக்க அசிஸ்டன்ட், ஆமா, நான் ஒரு பெரிய பணக்காரனோட பிள்ளையா தான் பிறக்க போறேன். அப்போ என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். எனக்கு அதுல விருப்பமே இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். உங்க விருப்பப்படி இங்க எதுவும் நடக்காது. நீங்க எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பா மறுபிறவி எடுப்பீங்கன்ற மாதிரி பாஸ் சொல்றான். அப்போ மனுஷன் மூஞ்சோட மீனுங்க ஹீரோ அட்டாக் பண்ணுமா. இதை பார்த்த உடனே ஹீரோ பயந்துருவான். அந்த கார்டியன்ஸ் தான் மீனை தட்டி தட்டி விட்டுன்னு இருப்பாங்க. ஹீரோ பக்கத்துல கேப்டன் நம்ம போற ட்ரையல் இப்போ ஈஸியா முடிஞ்சிடும். அந்த கடவுளை பார்த்து தயவு செஞ்சு எதுவும் வாயை திறந்து எடக்கு முடக்கா பேசிடாத, புரியுதான்னு சொன்னோன்னே ஹீரோ புரியுதுன்னு தலையாட்டுறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோ அவனோட வாழ்க்கையை ஃபயர் ஃபைட்டரா எவ்வளவு அற்புதமா கழிச்சிருக்கான்ற மாதிரி அந்த கடவுள்கிட்ட அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஓடி ஓடி உழைச்சிருக்கான். அவனோட உயிரே நிறைய தடவை ஆபத்துல மாட்டிருக்கு. மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, அவன் மிருகங்களுக்கு கூட நல்லது செஞ்சிருக்கான்னு சொல்ல சொல்ல அந்த கடவுள் உருகிடுறாங்க. கூட இருக்கிற 2 அசிஸ்டன்ட்ஸாலையும் எதுவுமே பேச முடியாது. அந்த குண்டெல்லாம் அடவே ஆரம்பிச்சிருவான். சூப்பர் சூப்பர்னு எந்திரிச்சு அவங்களே கை தட்டி, உனக்கெல்லாம் ஒரு சிலையே வைக்கணும்டா இந்த இடத்துல, சூப்பர், நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட. ஆனா இப்பேற்பட்ட வேலைகளை நீ எதுக்காக செஞ்ச? உன் மனசுக்கு விரும்பி தான் இதை நீ செஞ்சியான்ற மாதிரி கேட்பாங்க. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம பணத்துக்காக தான் செஞ்சேன்னு சொல்லுவானு. ஏன்னா பணத்துக்காகவா? ஆமா, அதுக்காக தான் நான் வேலை பார்த்தேன் கஷ்டப்பட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதை கேட்டோன்னா கடவுளுக்கு டென்ஷன் ஆயிடும். அந்த போட்டை கழட்டி விடுங்கன்னு சொன்னோடனே போட்டை கழட்டி விட்டாங்க. அப்படியே தண்ணியில் அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா ஒரு கிரைண்டர் மாதிரி ஒரு பெரிய வீல் இருக்குங்க. மனுஷங்க தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் உருட்டி உருட்டி நசுக்கி பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கவே அவ்வளோ கொடூரமா இருக்கும். தண்ணியில விழுந்து தப்பிச்சிடலான்னு சில பேர் விழுந்தா அந்த பிரானா மீன்கள் எல்லாரையும் கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கும். ஐயோன்ட்டு ஹீரோ பயந்துருவான். உடனே கேப்டன் இறங்கி அந்த போட்டை பிடிச்சிருவான். அசிஸ்டன்ட்டும் கூட ஹெல்ப் பண்ணுவான். அவன் பணத்துக்காக தான் இதை பண்ணான். ஆனா எதுக்காக பண்ணான்னு தெரிஞ்சுக்குங்க. அவன் ஃபயர் ஃபைட்டர் வேலை மட்டும் இல்ல, நைட்ல ஹோட்டல்ல ஓடி ஓடி உழைச்சிருக்கான். அப்புறம் டிரைவர் வேலை பார்த்திருக்கான், காய்கறி கடையில வேலை பார்த்திருக்கான், பாத்ரூம் கழுவுற வேலையில இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவன் பார்த்திருக்கான். அப்போ நீ எப்போதான்டா ஓய்வு எடுத்தன்ற மாதிரி கேட்பாங்க. அவனோட மரணத்துக்கு அப்புறம் தான் அவன் ஓய்வு எடுத்திருக்கான்ற மாதிரி கேப்டன் சொல்வாரு. எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? அவன் அம்மாக்கு நோய் இருக்கு, அவங்க உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தம்பி லாயருக்கு படிக்கிறான். 2 பேரையும் அவன் நல்லா பாத்துக்கணுன்றதுக்காக உழைச்சு உழைச்சு அவங்களுக்காக பணம் அமிச்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இது வரைக்கும் அவனுக்காக அவன் எதுவுமே செலவு பண்ணது இல்ல. இவனுக்கே உடம்பு சரியில்லாத போது கூட அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தது இல்லைன்ற மாதிரி சொல்வாரு. உடனே கடவுள், நீ இதுல பாஸ் ஆயிட்ட, கிளம்புடான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. 3 பேரும் கிளம்பி காட்டு வழியா போயிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிற மரங்கள்லாம் பிளேடு மரங்கள், ரொம்ப டேஞ்சரு, இதை தொடக்கூடாதுன்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருப்பா. கேப்டன் இப்போ ஹீரோ மேல செம கடுப்புல இருக்காரு. மரத்தை தொட்டா என்ன ஆகும் தெரியுமான்ட்டு மரத்து மேல தள்ளி விட்டுறாரு. மொத்த மரமும் இவனை பிடிச்சிக்கிட்டு பிளேடை வச்சு முகத்தை கீறிக்கிட்டே இருக்கு. இதுங்க இந்த மாதிரி இவனை டார்ச்சர் பண்ணும். சொல்ல சொல்ல கேட்காம அந்த கடவுள் முன்னாடி பேசினல, அதுக்கான தண்டனை தான் இது. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் தர எல்லாமே ஆர்டர். அசிஸ்டன்ட் தான் ஹெல்ப் பண்ணி அவனை விடுவிப்பான். ஏன்டா சொன்னா ஒழுங்கா கேட்க மாட்டியா? நான் என் அம்மாவை பார்க்கணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அம்மாவை பார்க்கணும்னா நீ மறுஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கனவுல போய் பார்த்துக்கன்ற மாதிரி சொல்லுவான். என்ன சொல்றீங்கன்ட்டு ஹீரோ அதிர்ச்சியா கேட்குறான். ஓ, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ இறந்து போன சில பேர் கனவுல வருவாங்க, சொந்தக்காரங்க கூட சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்ப. மறுஜென்மம் எடுக்கிற தருவாயில உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், உனக்கு நெருங்கினவங்களோட கனவுக்குள்ள நீ போய் பேசுறதுக்கு.
அப்போ வேணா உன்னோட அம்மாவோட கனவுக்குள்ள நீ போய் பேசலான்ற மாதிரி சொல்றான். ஒரு போட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, இது வழியா போனா அடுத்த ட்ரையலுக்கு சீக்கிரம் போயிடலான்ட்டு. ஹீரோ இப்போ மறுபிறவி எடுக்கிறதுக்கு முழுசா சம்மதிச்சிட்டான், ஏன்னா தான் அம்மா கிட்ட அவனால பேச முடியும்ட்டு. உடனே முன்னாடி போய் அவனே போட்ல உட்காந்துக்கிறான். நல்ல பையனா உட்காந்துக்கிட்டு எண்டு போட்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்கே ஒரு சத்தம் மாற்றம் ஏற்படுது. ஆகாயத்தை பார்த்தா டைம் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வேற வந்து இவங்களை தாக்கிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அசிஸ்டன்ட் எந்திரிச்சு சண்டை போட்டுன்னு இருக்கான். கேப்டன் தான் இப்ப சொல்றாரு, பூமியில இவங்களோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க இறந்து துராத்மாவா அலையறாங்க. இப்படி நடந்தா இந்த உலகத்துல டைம் ரொம்ப வேகமா போய் இவனோட ட்ரையல்லையும் ஏகப்பட்ட தடங்கள் வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. கஷ்டப்பட்டு எல்லா மான்ஸ்டர்ஸையும் காலி பண்ணிடுறாங்க. கரெக்டா ஒரு மலையை வெட்டி விட்ட உடனே நிறைய மான்ஸ்டர்ஸ் அங்கேயே லாக் ஆயிடுது. இவனுக்கு இவங்க அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு தான் கவலைப்படுவான். அப்புறம் 3 பேரும் சேஃபா ஒரு இடத்துக்கு வந்து ஹீரோட கண்ணை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவனோட கண்ணு ஓப்பனா இருந்தா தான் பிரச்சனைகள் இவங்களை தேடி வரும். நான் பூமிக்கு போய் யார் இறந்திருக்கா என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வரேன். ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடு, நம்ம 2 பேரும் லிங்க் ஆகி பேசலான்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அசிஸ்டண்ட்டும் பக்கத்துல வருவான். நீ எக்கு தப்பா எந்த வேலையும் பார்த்து வைக்காத, இந்த பொண்ணு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு பூமிக்கு கிளம்பி போறாரு. முதல்ல ஹீரோட ஆபீஸ்க்கு தான் போறாரு. இவரால டைமை கூட மேனிபுலேட் பண்ண முடியுது. இவரை சுத்தி மட்டும் இருக்கிற டைமை இவர் ரிவர்ஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. ஹீரோட ஆபீஸ்க்கு அம்மாவும் தம்பியும் வந்து ஹீரோட திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அம்மா வந்து ஹீரோ வளர்த்த ஒரு பூச்செடியை தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பாப்பான், அந்த பூச்செடி அதே இடத்துல தான் இருக்கு. அப்படியே டைமை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி பாக்குறான். இன்னும் 2 வாரம் தான்மா, நான் ஆர்மி கேம்ப்ல இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்க கூட தான் நான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு பையன் அங்கிருந்து எந்திரிச்சு போறான். தம்பிக்காரன் வந்து லாயருக்கு தான் படிக்கிறான். ஆனா அந்த நாட்டுல வந்து எல்லாருமே ஆர்மி ட்ரைனிங் எடுக்கணும்ட்டு கம்பல்சரியா ஒரு ரூல் இருக்கும். அதன்படி தான் இன்னும் 2 வாரத்துல இவனோட ட்ரைனிங் முடிய போகுதுன்ற மாதிரி சொல்லி போயிருப்பான். டைமை மறுபடியும் பழையபடி மாத்திட்டு வெளியே போக ட்ரை பண்ணா ஹீரோட அம்மா உள்ள வந்துருவாங்க. அவங்களால பிறவில இருந்தே பேச முடியாது. கேப்டன் நினைச்சா சில பேர் கண்ணுக்கு தெரிவாரு, இல்லனா மறைஞ்சு கூட போவாரு. இப்போ ஹீரோட அம்மா கண்ணுக்கு இவர் நல்லாவே தெரியறாரு. நான் ஹீரோவால ஒரு டைம் காப்பாற்றப்பட்டிருக்கேன், அவர் இறந்த விஷயத்தை இப்பதான் கேள்விப்பட்டேன், அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்ற மாதிரி ரொம்ப கண் கலங்கி பேசுவாரு. அம்மாவும் அழுதுகிட்டே கட்டி பிடிச்சுப்பாங்க. இந்த ஹோல் படத்துலயே எனக்கு 2 பேரோட ஆக்டிங் தான் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஒன்னு அந்த கார்டியனான சின்ன பொண்ணு, இன்னொன்னு ஹீரோவோட அம்மா. பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா ப்ரே பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னே அம்மா இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. உடனே கத்தி எடுத்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே வான்னு சொன்னோன்னே அந்த ஊதுபத்தில இருந்து வெளியே வரும் பாருங்களேன் பேய். ஹீரோவோட தம்பி தாங்க செத்து ஆவியா மாறி இருக்கான். உடனே எஸ்கேப் ஆக ஆரம்பிக்குது. இவர் ஜம்ப் அடிச்சு சண்டை போடுவாரு. இந்த சண்டை போடுற விதம் இருக்கே வேற லெவல்ல இருக்கும். அவன் கரண்ட் ஒயர்ல எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல 2 பேரும் இடிச்சுப்பாங்க. அவன் காணாம போயிருவான். இவர் டவர் உச்சியில போய் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு வயசான தாத்தா கண்ணுக்கு மட்டும் இவர் தெரியறாரு. நான் கூடிய சீக்கிரத்துல சாக போறேன்னு நினைக்கிறேன், வினோதமா என் கண்ணுக்கு தெரியுதுன்ற மாதிரி சொல்லுவாரு. அப்படி சொல்லாதீங்க தாத்தான்ட்டு பேரை வந்து கட்டி பிடிச்சுப்பான். இவங்க 2 பேரையும் வச்சு செகண்ட் பார்ட்ல ஒரு பெரிய கதையே போகும். இங்க ஹீரோ கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த சின்ன பொண்ணு வந்து அடுத்த ட்ரையலுக்கான ஏதாவது ஹீரோ மேல தப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா கண்ணை மூடி. அடுத்த ட்ரையல் என்னன்னா ஏமாற்றம், இவன் யாரையாவது ஏமாத்தி இருக்கானான்ட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சும்மா இல்லாம கண்ணை திறந்துட்டு கொஞ்சம் எந்திரியன், என் அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு மட்டும் சொல்லுன்ற மாதிரி எழுப்பிக்கிட்டு இருப்பான். இப்போதான் அசிஸ்டன்ட் பாக்குறான். அட முட்டா பையல, உன்னை கண்ணை தானே மூடிட்டு இருக்க சொன்னோம், ஏன்டா இப்போ கண்ணை திறந்துன்ற மாதிரி கத்துவான். மான்ஸ்டர்ஸ் எல்லாமே சுத்து போட்டுருச்சு, இதுக்கப்புறம் நீ கண்ணை முன்னால ஒன்னும் ஆகாது, அந்த பொண்ணை சேஃபா பாத்துக்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறான். அப்படியே அந்த இடமே நடுங்குது. அந்த சின்ன பொண்ணு கண்ணை திறந்துட்டா. அந்த இடத்துல ஒரு கடவுள் நடந்து வராரு. அவர் கூட 2 பேர் வராங்க. அவங்க அந்த குட்டி மான்ஸ்டர்ஸ் எல்லாரையும் அடிச்சு காலி பண்றாங்க. 2 கார்டியன்ஸும் பார்த்தோன்னே தலை வணங்கிடுவாங்க. ஹீரோ அப்படியே நிமிந்து நிப்பான். டே குனிடான்னு சொன்னோன்னு தான் குனிவான். இவன் ஒரு பேரகான் ஆன்மான்ட்டு பார்த்தாலே தெரியுது இவனுக்கே இப்பேற்பட்ட தடங்கள் ஏற்படுது. இவனோட சொந்தத்துல யாராவது இறந்துருக்காங்களான்னு பாக்குறதுக்கு தான் கேப்டன் பூமிக்கு போயிருக்காரு. சீக்கிரமா பிரச்சனையை கண்டுபிடிச்சு அடிக்க சொல்லு, இல்லனா நான் அவனை போய் தண்டிக்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரி கடவுள் சொல்றாரு. என்ன என்னுடைய சொந்தக்கார ஆன்மாவை அழிச்சிருவீங்களான்ட்டு கோமா போய் கடவுளோட சட்டையை பிடிச்சி உலுக்கிட்டு இருப்பான் பாருங்களேன். செம்ம காமெடியா இருக்கும். அசிஸ்டன்ட் தான் டே இடம் தெரியாம கை வைக்கிறியடா, அவர் கடவுள்ரா, விடுறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு என்னன்னா அம்மாவோட ஆன்மாவே இவன் அழிக்க சொல்றான்ட்டு ரொம்ப கோவப்படுறான். அவரை விடுறான்ட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஓரமா சண்டை போட்டுன்னு இருப்பான். அந்த சின்ன பொண்ணு தான் மன்னிச்சிருங்க கடவுளேன்ற மாதிரி மன்னிப்பு கேட்கறா. அப்புறம் கேப்டன் வந்து ஆர்மி பேஸ்க்கு வந்து பாத்துட்டு இருக்காரு. எல்லாருமே ஹீரோட தம்பியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவன் எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போனா, அவனோட ட்ரைனிங்கே 2-3 நாள்ல முடிஞ்சிருக்குமேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு வந்து டைமை பின்னாடி தள்ளி பாக்குறான். ஹீரோவோட தம்பி வந்து ஒரு ஜூனியருக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டா இருந்திருக்கான். அவனை அடிக்கும் போது கூட அவன் கூட நின்று இருக்கான். ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ள உருவாயிருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது விண்டோக்கு வெளியே 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்ற மாதிரி அந்த ஜூனியர் நடுங்கிட்டு இருப்பான்.
டேய் இத பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு இவரை மிரட்டிக்கிட்டே இருக்காரு. உடனே ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு சார்ன்ற மாதிரி ஒருத்தன் வந்து சொல்றான். அடுத்து ஹீரோவோட அடுத்த ட்ரையல காட்டுறாங்க. ஏமாற்றம். இங்க லாலிபப்ப சாப்பிட்டுக்கிட்டு தம்மா தின்ன ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருக்குல்ல, இதுதான் கடவுள். ஹீரோ வந்து ரொம்ப வருஷமா ஒரு சின்ன பொண்ணுக்கு லெட்டர் போட்டு ஏமாத்தி இருக்கான். அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்து போனான் தெரியுமா ஹீரோட ஃப்ரெண்டு. அவனுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு தெரியும் தான் அப்பா இறந்துட்டாருன்னு. இருந்தாலும் நான் உன்னோட அப்பா பேசுறேன்ற மாதிரி சொர்க்கத்துல இருந்து ஏதோ லெட்டர் எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு அதை படிச்சு ஒரு நாளும் தான் அப்பா வருவாருன்ட்டு கதவாண்டியே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இப்படி எல்லாம் லெட்டர் போட்டு அந்த சின்ன பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருக்கான். அதுவும் 1-2 லெட்டர் இல்ல, 98 லெட்டர் அவ எழுதியிருக்கான்ற மாதிரி 2 அசிஸ்டன்ட சொல்றாங்க. இந்த கார்டியனு அட பாவி என்னடா 98ஓட விட்டு வச்சிருக்க, இன்னும் 2 போட்டா செஞ்சுரியே அடிச்சிருப்பியே, எனக்குன்னு வந்து வாய்க்கிறீங்க பாடுறான்ட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஹீரோ சைட்ல இருந்து காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த ஃபியூனரல் அவன் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான், இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை, நம்ம தான் உறுதுணையா இருக்கணும்ட்டு. அப்புறம் ஆர்மி கேம்ப்ல இந்த லெப்டினன்ட் வந்து உயர் அதிகாரியை பார்க்க போறாரு. உயர் அதிகாரியா யார் இருக்கான்னு பார்த்தா கேப்டனுங்க. ஹீரோட தம்பிக்கு என்னாச்சு, அவன் எங்க போனா, ஏன் அவனோட குடும்பத்துக்கிட்ட அந்த விஷயத்த நீங்க இன்னும் சொல்லல, அவன் ஓடி போயிட்டான், இப்பதான் அவனோட அண்ணன் இறந்து போயிருக்கான், அதுக்குள்ள அவங்க அம்மா கிட்ட இப்பேற்பட்ட ஒரு செய்தியை சொல்லணுமான்னு யோசிச்சுக்கிட்டு தான் நான் இன்னும் சொல்லல சார்ன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, அவனை எங்க புதைச்சிங்க. இங்கே ஹீரோ மேல கோவமாயிட்டு அந்த கடவுள் தண்டனை தர ஆரம்பிச்சிடுறாங்க. பாஸ் தயவு செஞ்சு வாங்க வாங்கன்ட்டு அசிஸ்டன்ட் கத்துறான். அந்த குரல் இவர் கேட்டுருச்சு. நான் எதுவுமே பண்ணல சார், நீங்களே முடிஞ்சா கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகே நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் இந்த சின்ன பொண்ணு கூட மைண்ட் லெவல்ல லிங்க் ஆயிட்டு கடவுள் முன்னாடி அவரே பேசுறாரு. இவன் 15 வருஷமா அவனோட வீட்டுக்கு போகவே இல்லை. அவங்க அம்மாக்காக தொடர்ந்து இவன் லெட்டர் எழுதிக்கிட்டே இருந்திருக்கான். அதுவும் எந்த மாதிரி தெரியுமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்கு. அவனோட ஃபயர் ஃபைட்டர் வாழ்க்கையில ஒரு பன்னி கூட சண்டை போடும்போது அவனுக்கு ஏற்பட்ட காயம், அவங்க அம்மா கிட்ட தான் குழந்தை கூட விளையாடும் போது என்னோட கையில அடிபட்டுருச்சுமான்ற மாதிரி எழுதியிருப்பான். அவங்க அம்மா நோயில கஷ்டப்பட்டு சாவர தருவாயில இருந்தாங்க. ஆனா இவனோட சந்தோஷமான இந்த லெட்டர்ஸை பார்க்கும்போது தான் அந்த நோயிலேருந்து அவங்க போராடி குணமானாங்க. அதே மாதிரி தான் அந்த சின்ன பொண்ணும் தான் அப்பா இறந்துட்டாருன்ட்டு தெரிஞ்சு ஒரு நாள் அவன் வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா இவன் எழுதின லெட்டர்ஸ் அந்த பொண்ணுக்கு ஆறுதலா இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் தன்னை பார்த்துக்கவும் அக்கறைப்படவும் இருக்காருன்ட்டு நம்பிக்கை அந்த பொண்ணு கொடுத்தது. அந்த சின்ன பொண்ணு தான் அப்பாக்காக ஒரு லெட்டர் எழுதும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன்ப்பா, உங்களோட ஃப்ரெண்டு வந்து என்னை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாரு, நீங்க எப்பவுமே என்னை பத்தி கவலையப்படாதீங்க, நான் ரொம்ப நல்லபடியா வளருவேன்ற மாதிரி எழுதி அவங்க அப்பா சமாதி பக்கத்துல அந்த லெட்டரை வச்சிருப்பா. இப்பேற்பட்டவன நீங்க தண்டிக்க போறீங்களா, அவங்க 2 பேரோட வாழ்க்கைய அவன் மாத்தி அமைச்சிருக்கான். இதை கேட்ட உடனே கடவுளுக்கு புரிஞ்சிருச்சு இவன் மேல எந்த தப்புமே இல்ல. இந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்ணான்னு சொன்னோன்னே சின்ன பொண்ணோட கை இன்னொரு அசிஸ்டன்ட் தட்டுவா. அந்த பொண்ணு மயங்கியே போயிருவா. ஏன்னா கேப்டன் இந்த பொண்ணோட உடம்பு விட்டு போயிட்டாரு. நீ கனவுல போய் உன் அம்மாவை பார்க்கணுன்றல, அப்படி உன் அம்மா கிட்ட என்னதான் பேசணும் நீ நினைக்கிறேன்ற மாதிரி கேப்பா. உடனே என் அம்மாக்காக நான் ஒரு ரைஸ் குக்கரை வாங்கி வச்சிருக்கேன், சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா விறகடுப்புல தான் சமைச்சாங்க, அவங்களோட சாப்பாடு அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஆனா வயசாக ஆக அவங்களுக்கு சமைக்கவே வரல, எல்லா பாத்திரத்தையும் தீச்சிக்கிட்டே அவங்க இருப்பாங்க. அதுக்காக தான் அவங்களுக்காக நான் ஒரு குக்கர் வாங்கினேன், அவனுடைய ரூம்லயே அவன் வச்சிருக்கான், அது என் அம்மாக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான்ன்ற மாதிரி சொல்லுவான். ஆனா இந்த சின்ன பொண்ணால தான் கர்மாவை பார்க்க முடியுமே, அந்த குக்கருக்குள்ள நீ ஏதோ ஒரு லெட்டர் வச்சிருக்க, அந்த லெட்டரும் அம்மாக்கு போய் சேரணும்னு நீ நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறா. அப்புறம் கேப்டன் மறுபடியும் போர்ட்டலை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கிட்டையும் பேச வராரு. உன்னோட அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொன்னோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் உன் தம்பிக்கும் ஒன்றும் ஆகல, அவன் மிலிட்ரி கேம்ப்ல இருக்கான்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம்னு ஓரமா போய் சந்தோஷப்பட்டு இருப்பான். 2 பேரையும் பக்கத்துல கூப்பிட்டுட்டு அவனோட தம்பி தான் துராத்மாவா பூமியில அலைஞ்சிட்டு இருக்கான், இதை நான் தடுக்கிற வரைக்கும் அவனை சேஃபா பாத்துக்குங்க, நீங்க எதுக்கு பொய் சொன்னீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்பா. ஒரு சில டைம் பொய் கூட நல்லதுக்கு தான் சொல்றோன்ட்டு போர்ட்டலை மறைய வச்சிடறாரு. கேப்டன் மிலிட்ரிக்காரராக இருக்கும்போது ஹீரோட தம்பி கடைசியாக டவரில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான்ற மாதிரி ரிப்போர்ட் இருக்கும். அதனால அந்த டவருக்கே போய் டைமை ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறாரு. அவனோட தம்பி அப்புறம் ஜூனியர் ஒருத்தர் இருப்பான். ஜூனியர் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி பயந்துக்கிட்டு அந்த கன்னில் இருக்க சேஃப்டி லாக்கை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏய் பதட்டப்படாத, என்ன இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல நான் போயிடுவேன், அதை நினைச்சு தானே ஃபீல் பண்றேன், உங்க அண்ணன் வேற இறந்துட்டார்ல, அவன் இறந்துட்டான் தான், சோகம் இருக்கும் தான், ஆனா இதெல்லாம் வேலையில காட்டக்கூடாது, வா சின்ன பையன் மாதிரி அழாதன்ட்டு கட்டி பிடிக்க போகும்போது கன் இடிக்கும், கன்னை ஒழுங்கா ஓரமா வைடான்ற மாதிரி சொல்லுவாங்க. சேஃப்டி லாக்க போடல போல இருக்கு, ட்ரிகர் அழுத்தி சுட்டுட்டான், அப்படியே ரத்த வெள்ளத்துல போய் கீழே விழுவாங்க. அந்த பையன் நடுங்கிட்டே இருப்பான். பயப்படாத, போய் லெப்டினன்ட் பார்க்கு கால் பண்ணு, வேற யாருக்கு கால் பண்ணாலும் உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரின்ட்டு அவனா போன் கால் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ ரொம்ப சந்தோஷமா நடந்து வந்து
வந்துட்டு இருப்பான். அந்த சின்ன பொண்ணுக்கு தான் ரொம்ப கில்ட்டா இருக்கும். ஏன்னா ஹீரோவை போய் சொல்லி ஏமாத்தி இப்படி கூட்டின்னு போயிட்டு இருக்குமேன்ட்டு. இங்க பாரு இத பத்திலாம் வருத்தப்படாத, வா போலான்ற மாதிரி இவன் தான் தேத்தி கூட்டின்னு போயிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தா பனி சரிவு ஏற்படும். என் ஃபேமிலியில யாரும் சாவலன்னு சொன்னீங்க, அப்ப ஏன் தடங்கள் ஏற்படுது? அதுதான் எனக்கும் தெரியல. இதெல்லாம் தடுக்க முடியாது, வா ஓடிடலான்ட்டு ஒரு ரோப் காரை பிடிச்சி அங்கிருந்து போய்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் இந்த இடத்த கண்டினியூ பண்ணி காட்டுறாங்க. பார்க் அந்த இடத்துக்கு வந்து அவனோட உடம்ப பாக்குறாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ற மாதிரி இவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. கேப்டன் ஒரு ஓரமா திரும்பி நின்னுட்டு இருக்காரு. உடனே இந்த ரத்தத்தை எல்லாம் சுத்தம் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்றீங்கன்னு அவரே அதிர்ச்சியா திரும்பி பாப்பாரு பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு தான் ஆபத்து. இவனோட உடம்பை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடலாம், இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாருங்க. கேப்டன் வந்து அவனோட உடம்பு பார்த்தா அவன் சாகல, இன்னும் அவனோட கை விரல்கள் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. கேப்டனுக்கு வேற ஒரு விஷுவல் ஞாபகம் வரும் பாருங்களேன். அப்படியே அந்த இடத்தையே உடச்சிட்டு வெளியே பறந்து போறாரு. ஏதோ ஒரு போர்க்காலம், அந்த இடத்துல ஒரே பிண குவியல்களா இருக்கு. நம்ம கேப்டன் ஓடி போயிட்டு இருக்காரு. அப்படியே ரோப் கார்ல போற இவங்களை காட்டுறாங்க. இவன் பாரகான்ன்றதுனால இவனுக்கு ஒரு சில சலுகைகள் இருக்கு. அடுத்த ட்ரையலான அநீதியை வந்து இவங்க ஈஸியாவே கடந்து வந்துடுறாங்க. இவன் அதை அட்டன் பண்ணோன்னே அவசியம் இல்ல. இந்த மாதிரி அநீதி பண்ற ஆட்களை வந்து குளிர் தண்ணியில போட்டு ஃப்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸா அடைச்சிடுவாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் ஆர்மி கேம்ப்ல காமிச்சா அவனை பள்ளம் தோண்டி புதைச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் சார் இப்படி பண்றோம்ட்டு அந்த ஜூனியர் அழுதுகிட்டு இருப்பான். இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், இது நீ தான் பண்ண தப்புன்ட்டு அவனை அடிச்சு அவனை வச்சே புதைச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே அவன் சாகலைங்க. அவனோட கை வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. இத கேப்டன் பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்புறம் ஹீரோட அம்மா கிட்ட வந்து உங்களோட பையன் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டான், உங்களோட வீட்டை செக் பண்ணோன்னு அவங்களோட வீட்டை வேற செக் பண்றாங்க. அம்மா இதை கேட்டோன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது கேப்டனுக்கு மறுபடியும் அவரோட பிளாஷ்பேக் தான் ஞாபகத்துக்கு வருது. இங்க ரோப் கார்ல போயிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல என் தம்பி அடிக்கடி அம்மா கிட்ட ரோப் கார்ல போகணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா என் அம்மா கிட்ட காசே இருக்காது. நான் என் தம்பியை திட்டிகிட்டே இருப்பேன். ஆனா பாரு, எப்பேற்பட்ட இடத்துல நம்ம இப்போ ரோப் கார்ல போயிட்டு இருக்கோம். இந்த இடம் பார்க்க அழகா இருக்குன்ற மாதிரி ஹீரோ பேசுவான். உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. செத்த பிறகும் உன்னுடைய பழைய நினைவுகள் ஞாபகத்துல இருக்குல்ல. அதாவது கார்டியனான இவங்களுக்கு போன ஜென்மத்துல நடந்த எந்த விஷயமும் ஞாபகத்துல இருக்காது. உங்க 3 பேருக்கும் ஞாபகம் இருக்காதுன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். இல்ல, எங்க பாஸ்க்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, எங்க யாருக்குமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. என்ன எல்லா விஷயத்தையும் இவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க? இந்த இடம் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கு? நீ வேணா உன் தம்பி வருவான், அவன் கூட சேர்ந்துட்டு இதுல ரோப் கார்ல போ. அவன் எப்படி வருவான்? அவன் தான் பிரேதாத்மாவா அலைஞ்சிட்டு இருக்கானேன்ட்டு வாய் தவறி சொல்லிடுவான். அந்த பொண்ணும் அழ ஆரம்பிச்சிடுறா. இந்த பக்கம் இந்த ரோப் காரே உடஞ்சி 2 பேரும் கீழே போய் விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கயிறை பாக்குறாங்க. கயிறை தொங்க போட்டு அவன் கீழே இறங்கி வரான். நான் மறுபிறவி எடுத்தே ஆகணும், என் அம்மாவை கனவுல போய் பார்க்கணும். என் தம்பி கூட இல்லாம இப்ப என் அம்மா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எனக்கு மறுபிறவிக்கு உதவி பண்ணுங்க, என் கையை பிடிங்கன்னுவான். டேய் லூசாலா அடியே, எனக்கு 2 கை தட்டா இருக்கு, ஒன்னு கேட்டை பிடிச்சிருக்கு, இன்னொன்னு அந்த பொண்ணை பிடிச்சிட்டு இருக்கேன், போய் அந்த பொண்ணுக்கு உதவி பண்றன்ற மாதிரி திட்டுவான். ஓ ஆமால அப்படின்ட்டு கீழே இறங்கி போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் அப்படியே பார்த்தா அசிஸ்டன்ட் வந்து கேப்டன் பின்னாடி நின்றுட்டு இருக்கான். எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? அவனோட உடம்பை எரிச்சாலே போதும், அவனோட ஆத்மாவை அழிச்சிடலாம். ஆனா அவங்க அம்மாவுக்கு உண்மையை தெரிய வைக்கிறதுக்காக தேவையில்லாம நீங்க பண்ற வேலை மேல் லோகத்துல பிரச்சனையை ஏற்படுத்துது. நான் சொன்னா கேட்க மாட்டீங்களான்ட்டு ஃபயரை ஏற்படுத்தி சண்டை போடுறாங்க கேப்டன் கூடயே. கேப்டன் கத்தியை கழுத்துக்கிட்ட கொண்டு வந்துடுறாரு. நீங்க சட்டத்தை மீறீங்க, என் மேல நம்பிக்கை வை, ஒழுங்கா மேல் லோகத்துக்கு போ, நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் அங்கிருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த ஜூனியர் வந்து நடுங்கிட்டு இருக்கான். லெப்டினன்ட் கிட்ட எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும் போதே உனக்கு 3 நாள் லீவ் தரேன், இங்க இருந்து கிளம்பி போயிடு, யார்கிட்டயும் எதையும் வளராதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப குளிருதுன்ற மாதிரி சொல்லுவான் பாருங்களேன். கண்ணாடியில பார்த்தா தம்பிக்கார பேய் அவன் பக்கத்துலயே தாங்க இருந்துகிட்டு இருக்கு. கேப்டன் இங்க வரது தெரிஞ்ச உடனே அந்த ஆன்மா இங்கிருந்து கிளம்பி போயிடுது. அடுத்து 5வது ட்ரையலான துரோகத்தை கூட ஹீரோ பேரகனா இருக்கிறதுனால ஈஸியா கடந்து போயிடுறான். அவங்க எப்பேற்பட்ட தண்டனை தருவாங்கன்னா ஒரு கண்ணாடிக்குள்ள அடைச்சி அந்த கண்ணாடியை நொறுக்கிடுவாங்க, திரும்ப அதை உருவாக்கி தண்டனை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கேப்டன் வந்து ஜூனியரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவன் ஒரு பப்ல போய் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அங்க இருக்கிற டிஸ்கோ லைட் அந்த பேய் ஆட்டி அவன் மேல விழ வச்சு அவனை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. கேப்டனை பார்த்தோன்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடும் பாருங்களேன். விரட்டிக்கிட்டே இருப்பாரு. விரட்டுற சீன்லாம் செம்மையா இருக்குங்க. டக்கு டெலிபோர்ட் ஆகி போயிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல அந்த பேய் இங்கதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு செயினை வச்சு லாக் பண்ணிடுவாரு. ஒழுங்கா அடங்கிரு, நீ பண்ற வேலையால உன் அண்ணனுக்கு தான் ஏகப்பட்ட தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. 15 வருஷமா எங்க குடும்பத்தையே வந்து பார்க்காத அவனை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? உயிரோட தான் இருந்தேன், யாராவது வந்து எனக்கு உதவ மாட்டாங்களா, நான் துடிச்சேன்ற மாதிரி சொல்லுவான். அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும்னு கேப்டன் சொல்லும் போதே அவரோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு பொண குவியலுக்கு மத்தியில ஒரே ஒரு கை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த கை வந்து அவரோட அப்பாவோட கைன்ற மாதிரி அவர் சொல்வாரு. என் வலி உனக்கு சொன்னா புரியாது, நான் எல்லாரையும் அழிக்கணும்ட்டு பயங்கர கோபமா கத்துவான் பாருங்களேன். அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இந்த பக்கம் ஜூனியர் மறுபடியும் லெப்டினன்ட் கிட்ட எனக்கு பாரமா இருக்கு, செத்துடலாம் போல தோணுன்ற மாதிரி அழுது பேசிட்டு இருப்பான்.
இந்த தப்பு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், இப்படிலாம் நீ பேசக்கூடாது, ஒழுங்கா இங்கேருந்து போன்ற மாதிரி இவர் திட்டிகிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் பேய் ரூபத்துல அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். மறுபடியும் மேலுள்ளதுக்கே வந்துட்டு அவன் தம்பி அடங்க மாட்டேங்கிறான், என்கிட்ட மாட்ட மாட்டேங்கிறான். கூட இருக்கிறவன் அவனோட உடம்பு எரிச்சாலே ஆத்மாவை கட்டுக்குள்ள கொண்டு வந்து அழிச்சிடலாம், ஏன் அதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ மண்டி போட்டு கெஞ்சுவான், தயவு செஞ்சு என் தம்பிக்கும் மறுபிறவி வாங்கித்தாங்க. இந்த பக்கம் அந்த ஜூனியர் குடிபோதையில ஹீரோட அம்மாவை வந்து பார்ப்பான். அவங்க பயந்துட்டு வீட்டுக்குள்ள போயிருவாங்க. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொருளை தூக்கி எறிஞ்சிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, உங்க வலி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அழுதுகிட்டு ஓடிருப்பான். அது ஒரு மேப்பு, திறந்து பார்த்தா அவனை புதைச்ச இடத்த மார்க் பண்ணி கொடுத்துருக்கான். பின்னாடி இருந்து அந்த பேயும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. மறுபடியும் கேப்டன் வந்து பூமிக்கே வந்துட்டாரு. இவங்க 3 பேரும் ஒரு குழிக்கு வந்திருக்காங்க. நம்ம இப்போ 6வது ட்ரையலான வன்முறைக்கு போறோம். இந்த குழிக்குள்ள தான் குதிக்கணும், மிதந்துகிட்டே தான் நம்ம இறங்குவோம், கவலைப்படாதேன்ட்டு ஹீரோவை தள்ளி விட்டுறான். அப்புறம் இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து குதிச்சிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஜூனியரை காமிச்சா தூக்கு போட்டுன்னு சாக ட்ரை பண்றான். பேய் அங்க வந்துட்டு அவனை காப்பாத்துங்க, மனுஷங்க வாழ்க்கையில என்னால் தலையிட முடியாது, அவனை காப்பாத்துங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன், உங்க கூட நான் அமைதியா வரேன்ற மாதிரி சொல்லுவான். நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? ப்ராமிஸ், கண்டிப்பா கேட்பன்ற மாதிரி சொன்னோன்னே அவரோட கயிறை யூஸ் பண்ணியே அந்த கயிறை அறுத்து விட்டுறாரு. ஆனா இந்த மாதிரி இவர் பூமியில ரூல்ஸை மீறினதுனால இவங்க மிதந்துட்டு இருந்தாங்களே, வேகமா கீழே போயிட்டு இருக்காங்க. கல்லுல போய் தொம்முன்னு இடிக்கிறாங்க. எப்படியும் இவங்க கல்லுல படாம தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அந்த பையனை காப்பாத்திட்டு ஆம்புலன்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வா போலான்ற மாதிரி கூப்பிட்டா, எனக்காக நீங்க இன்னொரு உதவி பண்ணுன்ற மாதிரி கேட்கறான். என்னன்னா, நான் பேசுற மாதிரி அவங்கிட்ட பேசுங்க, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல, கில்ட் ஆகாத, தைரியமா உன்னோட வாழ்க்கைய வாழு. அவன் நம்ப மாட்டான். அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டை கேப்டன் கிட்ட பாட சொல்லுவாரு. சரி, வேற வழி இல்ல போல இருக்குன்ட்டு கேப்டனும் அந்த பாட்டை அவங்க கூட சேர்ந்து பாடிட்டு இருக்காரு. இதை கேட்டவன தான் அவன் தெளிவாகிறான். இங்க கீழே வந்தவங்க திடீர்னு மிதக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சூப்பர், நம்ம தப்பிச்சிட்டு அசிஸ்டன்ட் சந்தோஷப்படுவான். இந்த பொண்ணு ஹீரோட கருமாவை பார்த்துட்டு வந்திருக்கா போல இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷப்படாத, இவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறான்ற மாதிரி சொல்றா. இந்த பக்கம் கடவுளோட முன்னாடி 2 கற்கள் சிலை வந்து சண்டை போட்டுன்னு இருக்கு. அதாவது பெருசா இருக்கிற கல்லு தான் சின்னதா இருக்கிற கல்லை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. 2 அசிஸ்டன்ட்டும் வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இவன் சின்ன பையனா இருக்கும்போது இவன் தம்பி கிட்ட வன்முறையை காமிச்சிருக்கான். அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும் போதே அவனை போட்டு பயங்கரமா தாக்கியிருக்கான். இது வரைக்கும் அவன் தம்பி கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோ கண்ணு முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இவனை கட்டி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த லெப்டினன்ட்டும் அந்த இடத்துல கோவமா வராரு. சரி வாங்க போலான்ற மாதிரி அவன் போகும்போதே அவனை கட்டி போடுவாரு. எதுக்கு கட்டி போடுறீங்க, நான் தான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டேன்ல, இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது, வா போலான்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசி ஹீரோக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துட்றாங்க. கடவுள் தண்டனையை வாசிக்கிட்டே இருக்கும்போது அவன் நிக்கிற இடமே உடையுது. கீழே பார்த்தா மனுஷங்க கல்லுக்கு நடுவுல நசுங்கி செத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட உடம்புக்குள்ள போன்ற மாதிரி இங்க கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. கேப்டன் உங்களோட உதவி தேவைன்ட்டு போர்ட்டல் யூஸ் பண்றாங்க. என்ன நடக்குது, அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, கம்பைன் ட்ரையல கேளு. என்ன கம்பைன் டெஸ்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லுவான். அங்க நிக்கிறது அண்ணன் தானன்ற மாதிரி அந்த ஆவி பார்க்கும். டேய் உடம்புக்குள்ள போடான்ட்டு உடம்புக்குள்ள தள்ளி விட்டு நான் சொல்றதை கேளுங்க, கம்பைன் ட்ரையல கேளுங்க, நான் தீர்ப்பு தரப்போறேன்ட்டு அவர் சுத்தி எடுத்து தட்ட போகும்போது நாங்க சொல்றது கேளுங்க, எங்களுக்கு கம்பைன் ட்ரையல் வேணும்ன்ற மாதிரி கேட்கறா. உடனே அசிஸ்டன்ட்டுங்க சிரிச்சிட்டு, இது கேட்கறது மூலமா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். கடைசி ட்ரையல்ல ஹீரோ எல்லா தப்புக்கும் தண்டனை அனுபவிச்சானா எங்களுடைய சக்திகள் பறிக்கப்படும். அதாவது இந்த 3 கார்டியன்ஸோட சக்திகளை பணைய வச்சுதான் ஹீரோக்காக இப்போ வாதாட போறாங்க. அதனாலதான் கூட நம்ம ரொம்பவே பயந்துருப்பான். உங்களோட கம்பைன் ட்ரையலுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா கடைசி வாதத்துல மட்டும் இவன் மேல தண்டனை நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி தீர்ப்பு எழுதிடுறாரு. அப்புறம் இவங்க பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ போக போறதுதான் கடைசி ட்ரையல். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அவங்களோட பெற்றோர்களை எப்படி பாத்துக்கிறான் மதிக்கிறான்றதை பொறுத்துதான் இருக்கு. அதை பத்தி போய் பாருன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு கண்ணை மூடி கர்மாவை பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் தம்பியை அடக்கி கேப்டன் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது, என் அண்ணன் எதுக்கு தெரியுமா நீங்க என்ன அடிச்சான்ற மாதிரி கேட்கறான். எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே இவன் அந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணு பாக்குறதும் இவன் சொல்றதும் ஒன்னா இருக்கும். இங்கதான் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமே நடக்கும். அவங்க அம்மாவை கொல்றதுக்காக தலகாணிய முகத்துக்கிட்ட வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏன் இப்படி பண்ற ஏன் இப்படி பண்றன்னு சொல்லும் போது அவன் தள்ளி தள்ளி விட்டு தலகாணிய முகத்துக்கிட்டே வச்சிருப்பான். அம்மாவை கொல்லாத, விட்டுருன்ற மாதிரி அழுதுருப்பான். அதுக்கப்புறம் தாங்க எந்திரிச்சு வந்து அவன் தம்பி அவன் அடிச்சிருப்பான். இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு, நீ உன் அம்மாவையே கொல்ல ட்ரை பண்ணியா, ஏன் அப்படி பண்ணுன்ற மாதிரி கண் கலங்குவா. என்ன இவன் அவன் அம்மாவையே கொல்ல ட்ரை பண்ணானா, நீலாம் எப்படா பேரகானா ஆன, இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். ஆமா, என் அம்மாவை நான் கொல்ல ட்ரை பண்ணேன், ஆனா அவங்கள மட்டும் இல்ல, நாள் போக போக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நோயால. அவங்கள எங்களால சரியா பாத்துக்க கூட முடியல. அதனாலதான் அவங்கள நான் கொண்டுட்டு நானும் என் தம்பியும் மருந்து சாப்பிட்டு செத்துடலான்னு பார்த்தோம். அதனாலதான் நீ 15 வருஷமா உன் குடும்பத்துக்கே போலியான்ற மாதிரி கேக்குறா. ஹீரோ அந்த நாளுக்கு அப்புறமா ரொம்பவே கில்ட்டா இருக்கான். அப்புறம் அவனோட குடும்பத்தை விட்டு அவன் ஓடி போயிட்டு 15 வருஷமா ஓடா உழைச்சி குடும்பத்துக்கு பணமா அனுப்பிச்சிருக்கான். ஒரு தடவை கூட அவங்களோட முகத்தை நேர்ல பாக்குறதுக்கு ஹீரோக்கு தைரியமே இல்லை. அப்படியே கட் பண்ணா ஆர்மி கேம்புக்கு ஹீரோட அம்மா வந்திருக்காங்க.
தான் புள்ளைக்கு ஏதோ ஆயிருக்கு, நியாயம் வேணுன்றதுக்காக போர்டு மாட்டுன்னு வந்திருக்காங்க. ஆனா இந்த பார்க்கு செம்ம மோசமான ஆளா இருக்காங்க. இங்க எதுக்கு வந்துட்டு போர்டெல்லாம் பிச்சு போட்டு அவங்கள தள்ளி விடுறான், வயசானவங்கன்னு கூட பார்க்காம. அவங்க அந்த மேப்பை எடுத்து காட்டுறாங்க. புள்ள இங்க கொந்தளிச்சிட்டு இருக்கான், கேப்டன் தான் தடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மேப்பை பார்த்துட்டு இது யாரும் உங்ககிட்ட கொடுத்தான்ட்டு மேப்பையும் தூக்கி போட்டுடுறான். அப்படியே இந்த பக்கம் நிறைய மான்ஸ்டர்ஸ் ஹீரோவை கொல்றதுக்காக வருது. அசிஸ்டன்ட் வாழ்க்கையே வெறுத்துட்டான் போல இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்க போறோம், மறுபிறவிலாம் எடுக்கிறத நினைச்சே பார்க்காதன்ற மாதிரி மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுன்னு இருக்கான். பார்க்கு தள்ளி விடுவான் பாருங்களேன், அவங்க அம்மா மயங்கி போயிருவாங்க. ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. இதை பார்த்தோன்னே தம்பிக்காரர் செம்ம கோவப்பட்டு மறுபடியும் தீய ஆத்மாவா மாறிடுறான். அந்த இடத்துல ஒரு புயலே ஏற்படுதுங்க. அங்க ஏற்படுற புயல் அப்படியே ஹீரோ இருக்கிற இடத்துலயும் ஏற்படுது. எல்லாரையும் அவன் கொல்ல ட்ரை பண்றான். கேப்டன் தான் காப்பாத்திட்டு இருக்காரு. அந்த பார்க்கு தப்பிச்சு போறதுக்காக ஒரு வண்டியில ஏறுவான் பாருங்களேன், அந்த வண்டியே பறக்குது. கேப்டன் உடனே வந்து தொலைடான்ற மாதிரி கத்துறாரு. அசிஸ்டன்ட் பறந்து வந்து அந்த ஆர்மிக்காரரை காப்பாத்திடுறான். ஹீரோ இங்க அந்த பொண்ணு கூட நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணை தள்ளி விட்டுறான். என்னன்னா அந்த மண் அப்படியே புதைக்குழி மாதிரி மாறி ஹீரோ உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் தம்பிக்காரன் இங்க கட்டுக்கடங்காம நடந்துட்டு இருக்கிறது தான். இப்படி நீ பண்ணாத, நீ பண்றதுனால எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு சொல்லும் போதே மேல பாக்குறான். அவனோட அண்ணன் முழுசா மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுறான். தம்பிக்காரன் அப்படியே அமைதியாவறான். அவனை கட்டி போட்டுடுறாங்க. திடீர்னு அந்த இடமே ஃபுல்லா நடுங்குது. அங்கே ஒரு கோட்டை உருவாகுது. கடைசி 7வது ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கேப்டன். இங்கேருந்து 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு தான் இப்போ ஹீரோக்காக பேசி ஆகணும். அந்த கடவுள் வந்தோடனே உனக்கு தண்டனைன்ட்டு தண்டனையை வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அம்மாவை அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணான் தான். ஆனா எதுக்காக? கஷ்டத்துக்காக தான். இதுதான் யாருக்குமே தெரியாது. அவங்க அம்மா கூட தெரியாதுல்ல. ஓ, எனக்கே நீ சொல்லி தெரியா? அவனோட கர்மாவை பாருன்ற மாதிரி மண்ணுக்குள்ள உருவத்தை கொண்டு வர்றாரு. இங்கதான் பெரிய ட்விஸ்ட் ஒன்னு ரிவீல் ஆகுது. அன்னைக்கு அவன் கொலை பண்ண நினைக்கும் போது அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு தானே அவன் நினைச்சான். இல்ல, அவங்க முழிச்சிட்டு இருந்தாங்க. முதல்ல அவன் தலகாணி எடுத்து அவன் தம்பி கூப்பிடும் போதே அவங்க முழிச்சிட்டாங்க. அவன் கொல்ல ட்ரை பண்றது தெரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. இத பார்த்த உடனே தம்பியும் ஒரு மாதிரி ஆயிடுறான். அண்ணெல்லாம் சொல்லவே வேணாம், அழுதுகிட்டு இருப்பான். அவங்க அம்மாவோட குமுறல் தெரியுமா? இத்தனை வருஷமா அவங்க மனசுக்குள்ளேயே அதை நினைச்சு வேதனைப்பட்டதாவது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கடவுள் கேள்வியா கேட்கிறாரு. தயவு செஞ்சு எனக்கு தண்டனை கொடுத்துருங்க, நான்லாம் ஒரு பாவின்ற மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் என் அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். 15 வருஷம் உனக்கு டைம் இருந்துச்சு, அப்பெல்லாம் உனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணலையான்ட்டு கடவுள் பயங்கரமா கோவப்படுறாரு. தண்டனையை வாசிங்கன்னு சொன்ன உடனே அந்த அசிஸ்டன்ட் தண்டனையை வாசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லுவான். அப்போ தம்பிக்காரனுக்கு ஒரு விஷயம் தோணுது. இவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு ஹெல்ப் கேட்கறான். அப்படியே அந்த இடமே நடுங்க ஆரம்பிக்குது. 2 பேரும் வாசிக்கிறத நிறுத்துவாங்க. நிறுத்தாம வாசிங்கன்ட்டு கடவுள் கத்துன உடனே மறுபடியும் வாசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு விஷுவல் தெரியுது. அம்மாவோட கனவுக்குள்ள தம்பிக்காரன் போயிருக்கான். அதுக்கு 2 கார்டியன்ஸும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்கம்மா, எவ்வளவு அழகா நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்ல. நான் இப்போ ஜட்ஜ் ஆயிட்டேன் மேல் லோகத்துல. அப்புறம் இவங்க 2 பேரும் என் கூட வேலை செய்றாங்க. எனக்கு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஆனா இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க வரவே மாட்டேம்மா. அம்மா, அன்னைக்கு ஞாபகம் இருக்காமா? என் முட்டா அண்ணன் இருக்கான்ல, அவன் உங்களை கொல்ல ட்ரை பண்ணாமா. நான் கூட தான் இருந்தேன். ஆனா அத ஒரு ஒரு நாள் நினைச்சு அவன் வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தான். 15 வருஷமா நமக்காகவே உழைச்சிக்கிட்டே இருந்தான். அவன் கல்யாணம் பண்ணது, புள்ள எல்லாம் பொய்யுமா? அவன் எப்பேற்பட்ட காரியம் பண்ணியிருக்கான் அவன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த சீன் அவ்வளோ சென்டிமெண்டா இருக்கும். அவங்க அம்மா அழுவுறத பார்த்து எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவன் பாவம் பண்ணிட்டான்ல. உடனே அம்மா பேரை சொல்லி கூப்பிடுவாங்க பாருங்களேன், அப்படியே அதிசயமா இருக்கும். இது கனவு இல்ல, எல்லாமே சாத்தியம். அவன் மேல எந்த தப்புமே இல்ல, எல்லா தப்பும் எந்துதான். நோயோட பிறந்து உங்களை பார்த்துக்க முடியாம இப்பேற்பட்ட நிலைமைக்கு தள்ளிட்டேன்ல, நான் என் புள்ளைய மன்னிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அந்த கனவும் கலையுது. இதை பார்த்து கார்டியன்ஸை அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ அந்த மண்ணை நோக்கி அம்மா என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அழுவான் பாருங்களேன். கடவுள் உடனே இந்த உலகத்துல நிறைய பேர் பாவம் பண்ணுவாங்க, சில பேர் மன்னிப்பு கேட்பாங்க, இன்னும் சிலர் மட்டும்தான் அந்த பாவத்தை மன்னிப்பாங்க. மன்னிக்க வேண்டியவங்களே உன் பாவத்தை மன்னிச்சிட்டாங்க, அதனால உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது, உனக்கு மறுபிறவி வழங்கப்படுதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னா அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். ஹீரோ ஜொலிச்சு அங்கேருந்து பறந்து போறான். அப்படியே கட் பண்ணி இங்க ஆர்மி கேம்ப்ல காட்டுறாங்க. ஹீரோட அம்மாவை அங்கேருந்து சேஃபா கூட்டின்னு போயிட்டாங்க ஆம்புலன்ஸ்ல. இவனை ஆஃப்டர் லைஃப் கூட்டின்னு போலாம், இவனுக்கும் மறுபிறவி வாங்கி தரணும்ல. என்ன இவனுக்கா? உடனே பேரகான் டிக்கெட்டை காட்டுறாரு. இவனுக்கு எப்படி பேரகான் டிக்கெட் கிடைச்சது? இவன் துராத்மாவா இருந்து நிறைய பேரை கொல்ல ட்ரை பண்ணிருக்கான். இந்த சிஸ்டத்துல ஏதோ ஒரு எரர் இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். என்னடா சும்மா பூமிக்கு வந்தாலே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன நான் பூமிக்கு வந்து பிரச்சனை பண்றேனா? நீங்க என் பேரை சொல்லி கத்தி வாடான்னு கூப்பிட்டீங்க, அதுக்காக தான் மேல இருந்து வந்தேன், இப்பதான் நான் வரேன்ன்ற மாதிரி சொல்லுவான். அந்த பணத்தை பார்க்கும்போது அசிஸ்டன்ட் உருவத்துல வந்தது யாருன்னு பார்த்தா கடவுளுக்கெல்லாம் கடவுளுங்க. அதே மாதிரி இவனுக்கு பேரகான் டிக்கெட் வர வச்சதுக்கு காரணமும் அந்த கடவுள் தான். இப்போ என்ன இவனை கூப்பிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? சரி வாங்க போலாம், கேட்டுக்கிட்டு போவான்.
கேட்டு கிட்ட போகணும்னு அவசியம் இல்ல. நேரா நம்ம பெரிய கடவுள தான் பார்க்க போறோம். வா போலான்ற மாரி கூப்பிடுறாரு. அப்படியே நியூஸ காட்டுறாங்க. அந்த இடத்துல தம்பிக்காரன் புயலா மாறுனால அந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அத பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கொரியர் பாய் ரூபத்துல நம்மளோட கேப்டன் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. கேப்டன் போறத அந்த வயசான தாத்தாவால மட்டும் தான் பார்க்க முடியுது. வேற யாருக்குமே அவர் தெரிய மாட்டேங்கிறாரு. அம்மா அதுக்கப்புறம் அந்த ரைஸ் குக்கர் எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோ எழுதின லெட்டர் இருக்கு. அதாவது உண்மையான லெட்டர். அம்மா இந்த மாரி நான் உங்கள பார்க்க வராததுக்கு நெறைய காரணம் இருக்கு. அதாவது ஹீரோ வந்து அவங்க அம்மாவ பார்த்துருக்கான் மறைஞ்சிருந்து. நேர்ல வந்து பார்க்க தான் அவனுக்கு தைரியமே இல்லல்ல. அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் இருக்கான்னு சொன்னதெல்லாம் எல்லாம் சும்மா. எனக்கு அப்படிலாம் எதுவுமே ஆகல. உங்க கூட வாழ்ந்த நினைவுகள் தாம்மா எனக்கு சந்தோஷத்தையே தருதுன்னு பேசியிருக்கான். அதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா அப்படியே கண் கலங்கி அந்த லெட்டரையே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மேல் லோகத்துல காட்டுறாங்க. இவங்க 4 பேர் நிக்கிறாங்க. முன்னாடி ஒரு படையே நிக்குதுங்க அந்த கடவுள பார்க்க விடாம. ஒழுங்கா கடவுள பார்க்கறதுக்காக வழி விடுங்க. என் வழியில யார் நின்னாலும் தீர்த்து கட்டிருவேன். நான் நினைக்கிறேன் நம்ம கேப்டன் பைத்தியம் ஆயிட்டார் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணாலும் யோசிச்சு தான் பண்ணுவாருன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. கேப்டன் திரும்பிட்டு இவன் நம்மளோட 49வது பேரகான். இவனுக்கு மட்டும் நம்ம மறுபிறவி வாங்கி கொடுத்துட்டோம்னா நமக்கும் மறுபிறவி கிடைச்சிரும். என் கூட வான்ற மாதிரி அசிஸ்டண்ட கூப்பிட்டுக்கிட்டு கத்தி எடுத்துட்டு போறாரு. நான் திரும்ப வருவேன். இவனை பாத்துக்கன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அந்த படையவே எதிர்க்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஜம்ப் பண்ணி அடிக்க போறதோடயே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டிக்கு ஒரு சின்ன எண்ட் கிரெடிட் தராங்க. தாத்தாவை கூப்பிட்டு போறதுக்காக 3 கார்டியன்ஸ் வந்திருக்காங்க. எந்திரிங்க எந்திரிங்கன்னா தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி ஓ அவரை கூப்பிட்டு போக தான் நீங்க வந்திருக்கீங்களான்ட்டு நம்ம தலை ஒரு சிரிப்பா போடுறாரு. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.